இந்தியாவின் திரிசூல் போர் பயிற்சி முன் பாகிஸ்தான் ஒரு சுண்டக்காய். இனி அமெரிக்காவும் உதவாது, சீனாவும் உதவாது. என்ன நடக்குதுன்னு பாருங்க. திரிசூல்னா என்ன தெரியுமா? நம்ம முப்படைகளான இராணுவம், கடற்படை, விமானப்படையின் அசுரத்தனமான ஒருங்கிணைந்த பயிற்சி தான். இனிமேல் வரப்போற போர்கள் எல்லாம் கத்திச்சண்டை, துப்பாக்கிச் சண்டை மாதிரி இருக்காது. எதிரி என்ன எடுக்கிறானோ அதை விட ஒரு படி மேல நாம ஆயுதம் வச்சிருக்கணும். ஆபரேஷன் சிந்தூர்ங்கிறது ஒரு ட்ரெய்லர் தான். அதுல நம்ம விமானப்படை 90% சாகசத்தை செஞ்சது. பாகிஸ்தான் ஏவுகணைகள் எல்லாத்தையும் நம்ம வான்தடுப்பு இயந்திரங்கள் அடிச்சு நொறுக்குச்சு. காஷ்மீர்ல நம்ம பாதுகாப்பு 98% வெற்றி பெற்றிருக்கு. இஸ்ரேல் கூட 60-70% தான் தாண்டி இருக்கு. இதுதாங்க நம்ம ஊரு சாதனை. பிரம்மோஸ் ஏவுகணையை கண்காணிக்கிற ரேடார் இன்னை வரைக்கும் உலகத்துல கண்டுபிடிக்கவே இல்லை. அது மட்டும் இல்ல, பாகிஸ்தான் ட்ரோனை ஏமாத்த ரூபாய் 250 கோடி மதிப்புள்ள ரஃபேல் மாதிரி தெரிகிற ஆனா வெறும் ரூபாய் 40 லட்சம் மதிப்புள்ள டிகாய் ட்ரோனை நாம் அனுப்பினோம். அதை பாகிஸ்தான் தாக்குனதும் அவங்க ரேடார் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு 99% துல்லியமா அங்கிருந்த தளவாடங்களை காலி பண்ணினோம். புரிகிறதா இந்த டெக்னாலஜியின் வலிமை? அமெரிக்கா உதவுற மாதிரி ஒரு ஷோ தான் காட்டுது. சீனாவும் கடனை திரும்ப கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இனி பாகிஸ்தான் யாரையும் நம்ப முடியாது. நம்ம முப்படைகளின் ஒருங்கிணைந்த வலிமையையும் பிரம்மோஸ் S-400 போன்ற அதிநவீன தொழில்நுட்பத்தையும் நாம நிரூபிச்சிட்டோம். நம்ம ஆயுதத்துக்கான ஏற்றுமதி வாய்ப்பும் அதிகரிக்கும். பாகிஸ்தான் உலக வரைபடத்தில் காணாமல் போகும் நாள் வெகு தொலைவில் அல்ல.